இப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னமா ஏறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 14,400 வரைக்கும் போயிருச்சு. நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா சவரனுக்கு வந்து ஒரு 600 குறைஞ்சிருக்கு. ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்து கோல்டு ரேட் வந்து ஏறிடுச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக வந்து கோல்டு காயின் அந்த மாதிரி வாங்கலாமா, இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போடலாமா, இல்லாட்டி கோல்டு இடிஎஃப் போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்து கோல்டு இடிஎஃப்ல வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ கோல்டு இடிஎஃப்ல எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு இடிஎஃப்ல வந்து நம்ம மாதம் மாதம் எஸ்ஐபிலையும் வாங்கலாம், வார வாரம் எஸ்ஐபி மாதிரி போட்டு கூட வாங்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கோல்டு இடிஎஃப் வந்து எஸ்ஐபியில் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா வார வாரம் கோல்டு வாங்குறதுனா அப்போ சமூகம் பெரிய இடம் அப்படின்னு நினச்சாதீங்க. ஸோ கோல்டை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எஸ்ஐபி போட்டு வாங்குறத விட வாரம் வாரம் நீங்கள் கோல்டை வந்து எஸ்ஐபி மூலமாக வாங்கினீங்கன்னா அது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அதாவது ஒரு யூனிட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 130 ரூபா 140 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு 5 யூனிட் அப்படிங்கிறது வார வாரம் வாங்குறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே வரும். ஓகேங்களா? மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க வாங்குனீங்கன்னா இப்போ 14,000 இருக்கிறது அடுத்த மாசம் 16,000 கூட போகலாம், இல்லாட்டி 17,000 கூட போகலாம். அதே மாதிரி குறையும் செய்யலாம். அதுவே நீங்க வார வாரம் போகும்போது நீங்க அந்த கரெக்டா அந்த மொமெண்டம் வந்து கரெக்டா ஆவரேஜ் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். நான் வந்து கோல்டு வாங்கணும், ஆனா என்னால வந்து 14,000 ரூபாய்லாம் கொடுத்து வாங்க முடியாது, ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வாங்கணும், எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஃபியூச்சருக்கு வந்து நான் சேர்க்கணும் அப்படின்னா பெஸ்ட் மெத்தட் வந்து கோல்டு இடிஎஃப் பர்ச்சேஸ் பண்றதுதான். ஸோ நீங்க கோல்டு இடிஎஃப் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாங்கும்போது ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கோல்டு இடிஎஃப் வந்து எப்படி வார வாரம் வாங்குறேன், அப்புறம் வந்து கோல்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த டிசம்பர் போகும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் யூடியூப்ல. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஸோ இந்த மாதிரி மோர் ஃபினான்ஷியல் அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.